வணக்கம்ங்க. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாளைக்கு முன்னாடி மஞ்சள் நடவு பண்ணேங்க. அந்த மஞ்சள் நடவு பண்ணதெல்லாம் ஒரு வீடியோவா எடுத்து வச்சுக்கிறேங்க. எப்படி நடவடிக்கை, எந்த முறையிலலாம் நடவடிக்கைங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம தோட்டத்தில மஞ்சள் போடுறதுக்கு காட்டெல்லாம் ஓட்டி விட்றலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிராக்டரி வர சொல்லியிருந்தேங்க. கிட்டத்தட்ட இப்போ மழையும் பேஞ்சிட்டு இருக்குதுங்க. அந்த மழை ஈரத்துலேயே அப்படியே பார்த்தீங்கன்னா ஓட்டுறாப்பிடிங்க. இதுக்கு முன்னாடி இந்த காட்டில் மாடு கன்றுகளுக்கெல்லாம் சோளம் பேச்சிருந்தேங்க. சரி சோளத்தாட்டெல்லாம் அறுத்துட்டு போட்டு காட்டுக்கு சேடை விட்டுறலாம் அப்படின்ட்டு சேடை விட்டுங்க. சேடை வாஞ்சதுமே பின்னாடி ஒரு அரையோள மழையாட்ட பேஞ்சு போடுச்சுங்க. அந்த அரையோள மழை பேஞ்சதுமே இப்போ காடு கொஞ்சம் அதிகமாக ஈரமாகி போச்சுங்க. சரி இந்த ஈரத்தெல்லாம் பார்த்தா ஆகாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொட்டோட்டர் போட்டு ஓட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டி விட்டுருக்குறேங்க. பத்தாததுக்கு இன்றைக்கி லைட்டாக மழை பேஞ்சிட்டு தான் இருக்குதுங்க. இந்த மழை ஈரத்துலேயே ஓட்டி விட்டதாங்க, இல்லைன்னா பட்டம் போயிருங்க. மஞ்சள் ஊன்றதுக்கு கரெக்டான பட்டத்தில் ஊன்னா மட்டும்தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு வந்து ஈல்டு கிடைக்குங்க. இதே பார்த்திங்கன்னாங்க கடைசி பட்டம் தாங்க கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் போட்டாலும்னா நம்மளுக்கு பெருசாக எந்த ஒரு ஈல்டு வராதுங்க. அதனால தான் ஈரத்தோட ஈரமாக தேவட்டி விட்டுலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோட்டோட்டர் வர சொல்லி காடாகமாக ஓட்டி விட்டுலாம் அப்படின்ட்டு ஓட்டி விட்டுருக்குறேங்க. கீழ்காடெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டி விட்டுங்க. இதுக்கு முன்னாடியே ஓட்டியாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா மேல் காடுங்க. இது ஓட்டி விட்டால் வேலையும் முடிச்சுங்க. அதுக்குள்ளே ரொட்டோட்டரில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுங்க. அதெல்லாம் நின்று சரி பாட்டு இருந்தா அப்படிங்க. பத்தாதுக்கு மழையும் இடங்கா முடங்கா தூரிகிட்டே இருக்குதுங்க. இந்த காட்டில் ரொட்டோட்டர் மட்டும் தாங்க ஓடி இருக்குதுங்க. இதுக்கு மேலே நாங்கள் 5 கலப்பையோ மற்ற எதுவும் போட்டு ஓட்ட போகிறது இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு காடு கொஞ்சம் இறக்கமாக இருந்தால் தான் நம்மளுக்கு மஞ்சள் கிழங்கு வந்து நல்லா ஊறி வருங்க. காடு புழக்கமாக போச்சுன்னா மண் பார்த்திங்கன்னா அதிகமாக போணுச்சுன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெறும் சோகு மட்டும் தான் வருங்க, மஞ்சள் இறங்காதுங்க. காடு எந்த அளவுக்கு இறக்கமாக இருக்குதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மஞ்சள் ஊறி வருங்க. இதுக்கப்புறம் நம்ம 5 கலப்பையோ டிஸ்கோ போட்டு நம்ம மஞ்சள் நடவு பண்ணுங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் நம்மளுக்கு வந்து மஞ்சள் பயிர் மேலே வந்துருங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மஞ்சள் ஊன்னதுமே கிட்டத்தட்ட 10, 12 நாள் 20 நாள் ஆயிருங்க எப்படி மஞ்சள் பயிர் மேலே வர்றதுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாரத்திலேயே பயிர் மேலே வந்துருங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிழங்கு இறங்காதுங்க. பயிர் வாட்டுக்கு சொல்லுன்னு வளர்ந்துட்டே போயிட்டுருக்குங்க. இந்த காட்டில் பார்த்திங்கன்னா போன வருஷம் வாழை போட்டிருந்துங்க. வாழையெல்லாம் ஓட்டி விட்டு போட்டு பார்த்திங்கன்னா காட்டை கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மாதமாக குறை ஓட்டுங்க. பார்க்கலாங்க, இந்த காட்டுக்கு மஞ்சள் பிடிச்சுன்னா போடலாங்க, இல்லைன்னா கத்திரி நாற்று பதியம் போட்டு வச்சுக்கிறேங்க. அந்த நாற்றுட்டு வந்து இதில் நட்டி விட்டோம்னா நம்மளுக்கு ஏதாவது வீட்டு செலவு தாட்டிக்குங்க. நம்ம வாய்க்கால் ஓரமே பார்த்திங்கன்னா ஒரு தேக்கு மரம் ஒன்று இருக்குதுங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 5, 6 வருஷமாகவே இருக்குதுங்க. அப்பப்போ மேலே ஏறி வந்து இந்த தேக்கு மரத்தோட வாதுகளை பூரா வெட்டி விடுவோங்க. இந்த வருஷம் இந்த தேக்கு மரத்தில் இருக்கிற வாதுகளை பூரா கவாத்து அடிச்சு விடுவோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சுற்றி இருக்கிற வெள்ளாமை காட்டுக்கெல்லாம் நிழலடி விழுகாதுங்க. நம்ம பார்த்திங்கன்னா மஞ்சள் போடுறோங்க, மஞ்சள் காட்டுக்கு பூரா பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நிழலடி விழுந்துருங்க. அதுக்கோசரம் இந்த டைம் வெட்டியே விடணுங்க. அப்படியே நம்ம காட்டிலேருந்து மேய்க்க வந்தோம்னா பூரா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60, 50 தென்னை மரம் இருக்குதுங்க. சுற்றியுமே பார்த்திங்கன்னா வாய்க்காலுங்க. அந்த வாய்க்கால் வரம் பூரா பார்த்திங்கன்னா தென்னை மரத்தை அப்போ வச்சு விட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த மேகோட்டு தென்னை மரம் பூரா பெரிய தென்னை மரம் தெரியுது வருங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தென்னை மரம் இருக்குதுங்க. இந்த வருஷம் கொஞ்சம் மழை இல்லாமல் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம்லாம் காப்பெல்லாம் கம்மியாகி போச்சுங்க. பாரு பூரா மினி டேட்ரி விட்டே ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேங்க. அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை அதிகமாக தூரிகிட்டே இருந்துச்சுங்க. சரி டேட்ரிக்காரே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆளுகள் விட்டு பாரு ஒதிக்குங்க, நாங்கள் காட்டுக்குள்ள விட்டு டேட்ரி ஓட்டினாலும் பார்த்திங்கன்னா நிறைய காடு பூரா இறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி வேண்டான்ட்டு போயிட்டாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆளுகள் விட்டு அப்படியே 3 அடி பாரு கோத சொல்லிட்டு இருக்கிறேங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காடாக ஓரளவுக்கு ஈரம் இருக்குதுங்க. அவங்களுமே பார்த்திங்கன்னா மம்டி தொடச்சி தான் கோதிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுங்க, மம்டியில் வந்து அப்படியே லப்புன்னு களிமண்ணாட்டம் பிடிச்சிக்குதுங்க. மண் வந்து அந்த மாதிரி மண்ணுங்க. இப்போ கோதிட்டு இருக்கிறது 1.5 ஏக்கர் காடுங்க. இந்த 1.5 ஏக்கர் காடு கோதை மட்டுமே பார்த்திங்கன்னா மழை பொழுத வரைக்கும் தூரிகிட்டே தான் இருந்துச்சுங்க. வெயிலுங்கிறது பெருசாக விடவே இல்லைங்க. கருக்கில் நேரமும் மழை வேகமாகவே இருந்துச்சுங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. ஏதோ அவங்களும் பாவம் மம்டி தொடச்சி கோதி கொடுத்து போட்டு போயிட்டாங்க. மறுநாளே வீட்டிலேருந்து மஞ்சள் மூட்டையெல்லாம் கொண்டு வந்து காட்டுக்குள்ளே போட்டுங்க. பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி மஞ்சள் மூட்டையில் இருக்கிறதெல்லாம் முளைச்சி போச்சுங்க. கொஞ்சம் இடங்கா முடங்க மழையிலையும் மஞ்சள் நனைஞ்சு போச்சுங்க. மறுநாளே பார்த்திங்கன்னா ஆளுகளெல்லாம் வர சொல்லி மஞ்சள் பூரா நடவு பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டுங்க. ஒரே நாளில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க பொழுத வரைக்கும் போடுற வரைக்கான நம்மளுக்கு மழை பெருசாக வந்து பெய்யலிங்க. அப்பப்போ மோடம் போட்டுச்சுங்க. மழை இல்லைங்க. மழை வேந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் சரியான சிரமமாக இருக்குங்க. ஏதோ பரவாயில்லைங்க, அவங்களும் காடாகவும் ஓரளவுக்கு மஞ்சளெல்லாம் போட்டு போயிட்டாங்க. நாங்கள் மஞ்சள் வாங்குற போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ மஞ்சள் வந்து 42 ரூபாய்ங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 1 டன்னு பக்கமாக வாங்கினேங்க. 1 டன்னு மஞ்சள் கிட்டத்தட்ட 42,000 ரூபாய்க்கு பக்கமாக ஆகிடுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை ஏறி இருக்குங்களாட்டுக்குது. ஒரு 50 ரூபா சொல்லுவாங்களாட்டுக்குதுங்க விதை மஞ்சள். நாங்களே வருஷம் மஞ்சள் போடுவோங்க. இந்த 2, 3 வருஷமாக மஞ்சள் பெருசாக போடாதனால பார்த்திங்கன்னா விதை மஞ்சளே நாங்கள் வெளியிலேருந்து வாங்க வேண்டிய நிலைமையாகி போச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே விலை டவுன் ஆகி போச்சுங்க. அதுக்கப்புறம் விலை இறங்குனது பெருசாக வந்து விலை ஏறவே இல்லைங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் மஞ்சள் விட்றக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தவிர்த்து வேறு வெள்ளாமை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் நாங்களும் பார்த்திங்கன்னா விட்டதுனால இப்போ விதை மஞ்சள் வந்து வெளியிலேருந்து வாங்குற அளவுக்கு ஆகிப்போச்சுங்க. பார்க்கலாங்க, இந்த வருஷம் நம்மளுக்கு மஞ்சள் விலை எப்படி போகுது என்னங்கிறது தெரியலிங்க. கிட்டத்தட்ட நாங்கள் இந்த 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தோண்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்ங்க ஒரு ஏக்கராவுக்கு. அந்த ஒரு ஏக்கரா மஞ்சள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 30,000 ரூபா ஆகிறதே பெருசாக இருந்துச்சுங்க. என்ன கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு விலை கம்மியாயிருச்சுங்க. பார்க்கலாங்க, நம்மளுக்கு ஆண்டவன் ஏதோ ஒரு வழியில் முகமொழிக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை தாங்க. இந்த வருஷம் எப்படி விற்கிது என்னென்னு தெரியலிங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பெருசாக பேச விரும்பலைங்க. அப்படியே பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் நடவு பண்ணுற வீடியோவை அப்படியே போட்டுவிட்டுக்கிறேங்க இடையில. நீங்கள் அதை ஒரு அப்படியே பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு நம்ம அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து வர வீடியோவில் நம்ம இந்த மஞ்சக்காட்டுக்கு என்னென்ன உரம் போடுறோங்கிறத ஒரு வீடியோவே எடுத்து போடுறேங்க. சரிங்க, அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேங்க.